கைஸ் இன்னைக்கு சண்டே. ஸோ சின்னதாக பைக் ரைடெலாம் போக போகிறதில்ல, ஸ்விம்மிங் பூல் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். நம்ம ஊர்லேயே ஒரு சின்னதாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த டோலா ரெசார்ட் அப்படின்ற ஒரு ஏரியா தான். ஸோ இது ரொம்ப பக்கம் நமக்கு. டோலா ரெசார்ட். நீங்களும் சண்டே என்ஜாய் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வேலைப்பளுகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஹெல்மெட் போடாமல் போகிறேன்னு சொல்லி கேஸ் போட்டுற போகிறாங்க. இந்த ரெசார்ட்டு தாங்க 10 மணிக்கு தான் ஓப்பனா. ஸோ நம்ம ஊர்லேயே நிறையா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதான் நம்மளோட கிணறு வெல்ஸ் நிறையா இருக்குது. வாங்க உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். ஸோ கைஸ் நம்ம ரெசார்ட்டு போனோம், நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. காய்ஸ் நம்ம இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விம்மிங் பூல் போனோம், 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம கிராமப்புறம் தான். இங்கே பாருங்கள் வயல்வெளியில் எவ்வளோ பச்சை பசேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கிணறுகள் நிறையா இருக்குங்க, விவசாய கிணறுகள். ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க கேணி தான். இங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ அருமையாக ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. வா. ஸோ நம்ம நிதிஷ் ப்ரோ, இவரும் ஃப்யூச்சரில் பெரிய ரைடராக வருவாருன்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லு. நிலத்தில் நிறையா சத்துக்களை சேர்க்கறதுக்காண்டி அவுரி சனப்பை அது மாதிரி நிறையா போடுவாங்க. ஸோ அதான் இங்கே பாருங்கள் இப்போல்லாம் வயல் அடித்து நெல் நட போகிறாங்க. அதிகமாக ஒரு 2 வீக்கில் நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். செருப்பு கழட்டிக்கோங்க. ஏம்மா ஏன்னா இது புது விதமாக ஒரு விலாகாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு பிடிச்ச பிளேஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். நினைத்தீசு தண்ணி மேலே இருக்குமா கீழே இருக்குமா, குளிக்க முடியுமா, ஒரு ஏமாற்றத்தோடு போவோமா என்னன்னு தெரியல. சன்கிளாஸ் எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வெயில் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சூரியன் நம்ம சுட்டு இருக்கிறாப்புல. இதான் நம்ம குளிக்க வந்த கேணி. ஐயோ தண்ணி எவ்வளோ கீழே இருக்குன்னு தெரியலையே. ஏற முடியாது நித்திஷு. என்ன பண்ணலாம்? நீ பாருங்க ஐஸ், தண்ணி அசிவாதத்துக்கு கீழே போயிடுச்சு. குளிச்சுட்டு மேலே ஏற முடியாது, அதான் பிரச்சனையே. இங்கே ஏற முடியாது நிதிஷு. ஸோ கைஸ் இந்த மாதிரி கேணி வந்து ரொம்ப டேஞ்சரானதுங்க. ஏன்னா அஸ்திவாரத்துக்கு கீழே தண்ணி இருக்குது. ஸோ நம்ம நீச்சலில் ஆர்வத்தில் வந்து ரொம்ப டயர்டாக மேலே ஏறி வரோன்னு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் குடிக்கிறதுக்கு எந்த வசதியுமே இல்லை. ஸோ விழுந்து சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ் தான் வந்து நம்மளோட பாடியை மீட்கணும். அதனால் ஸோ அந்த கேணி நமக்கு செட் ஆகாது. ஸோ அப்படியே கிளம்புவோம். அடுத்து எங்கே நிதிஷ் கேணி இருக்குது? அங்கே இருக்கான். ஸோ காய்ஸ் இந்த கேணிலேயே நம்மளால் குளிக்க முடியல. ஸோ ஏமாற்றத்தோடு தான் திரும்புகிறோம். ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றமாகவே வந்துட்டுருக்கு காய்ஸ். ஸோ ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அது ரொம்ப நல்லதுக்கு தான். ஸோ அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ப்ரோ இது வில்லேஜ் விலாக் மாதிரியே இருக்குல்லங்க. பட் ஆனால் நம்ம மோட்டோ விலாக் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே என்ஜாய் பண்ணலாம் வந்தால் ஏமாற்றமாகவே இருக்குது. ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முட்டிருமோ? காய்ஸ் எல்லா ரெசார்ட்டும் மூடி இருக்குது, வெல்ஸும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் இன்னும் ரெசார்ட்டை தேடி போயிட்டுருக்கோங்க. காய்ஸ் முல்லை ரெசார்ட்டாச்சும் ஓப்பனாக இருக்குமா என்னன்னு தெரியல. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். காய்ஸ் ஃபைனலி நம்ம முல்லை ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி நம்ம முல்லை ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ என்ஜாய்மெண்ட் நம்ம பாருங்கள். ஸோ அவன் பேர் எந்தவா? உனக்கு எவ்வளோ ஆழம் இருக்குண்ணே? நான் எடுக்கிறேன். ப்ரோ நீச்சல் அடிக்கிறான். டிஷ் நல்லா தான் இருக்கு. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பெர் ஹெட்டுக்கு 200 வாங்குறேன். பட் அவ்வளோ க்ளீனாலாம் இல்லை. ஸோ வந்துட்டோமே ஏமாற்றமாக
சண்டே ரொம்ப ப்ளூ கலர் தெரியுதுண்ணே. உன வீடியோ எடுக்கவா? வாட்டர் ப்ரூஃப் செட்டப் 30 அடி 10 மீட்ரு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தண்ணி உள்ளே இழுக்கும். உள்ளே இழுக்கும், வலிக்கும் டக்குன்னு. கேமரா தூக்கி போட்டா புதி காலை ஊனாத. ஸ்விம்மிங் சரியான எக்ஸசைஸ் தாங்க. நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் ப்ளஸ் வந்து மசில்ஸ்லாம் பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகும். ஸோ மைண்ட் அண்ட் பாடி சூப்பராக இருக்குங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஸ்விம்மிங் போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நாட் என்ஜாய்மெண்ட் இஸ் லைஃப் சேவிங் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆபத்தில் இருக்கவங்களை காப்பாற்றலாம். ஸோ உங்களுக்கும் பாடிக்கும் நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஸ்விம்மிங் போங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல குளியலை போட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படி கிளம்பிட்டோம் வித் நிதிஷ் ப்ரோ, கேமராமேன். ஸோ கைஸ் ஸ்விம்மிங் போங்க. ஸோ என்ன ஸ்ட்ரெஸ்ஸு கவலை, நல்ல எக்ஸசைஸ் பாடிக்கும் மைண்டுக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் வீக்லி ஒன்ஸ் ஸ்விம்மிங் போங்க, பாடியையும் ஹெல்த்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஹெல்மெட் போல் நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்களோ? ஸோ கைஸ் நம்ம வீடு பக்கமாக தான் இருக்குது, அதனால் ஹெல்மெட் எடுத்தோம்ல, நீங்கள் எது கேஸ் போட்டுறாங்க. ஸோ ஃபைனலி இன்றைக்கி சண்டே விளாக் சூப்பராக முடிஞ்சுதுங்க. ஸ்விம்மிங் விளாகாக தான் முடிஞ்சிருக்கு. நம்ம ட்ரிப்பு எதுவும் போகலைங்க. ஸோ வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் ட்ரிப்பு மாதிரி தான் ஸ்விம்மிங் போயிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம்.